Namaste. Slowly keep your palms to the side of your knees. Palms to the side. Palms on Chin Mudra. Chin Mudra, Nalla, you have to touch the index finger on your thumb. Okay? This is called Super Mudra and also called Chin Mudra. Chin Mudra helps to connect your body to the mind. Okay? Sit quietly, comfortably, close your eyes. Focus your eyebrow center. Take long breath in and out. Slowly keep your palms on your abdominal area. Tummy area, keep your palms, hold your tummy. This is our self-control point. Okay? You have to just hold your navel point nicely. Expand your tummy as you breathe in. Slowly do breathe out. Relax your back. Again, do breathe in smoothly. On your breathe out, slowly draw the belly in. Belly நல்லா உள்ள போறதுக்கு அப்போ நீங்க பேக் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. Yes. Once you observe this one, yeah. Okay, here you have to find the self-control and self-discipline nature in your routine. Okay. Slowly move your palms on your chest. Palms. Chest மேல வச்சுக்கோங்க அப்படி. Okay. இப்போ chest மேல breathe எப்படி போகுறதோ பார்க்கணும். Breathe in, expand your chest. Breathe out, relax your neck and shoulders. Breathe in, expand your chest slowly. நல்லா கம்ஃபர்ட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். டைட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. Breathe out, neck, shoulders ரிலாக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு ஹேண்ட் டம்மி, ஒரு ஹேண்ட் செஸ்ட், ஒரு ஹேண்ட் டம்மி மேல ஒரு ஹேண்ட் செஸ்ட் மேல வச்சுக்கினேன். எஸ், இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் சைமல்டேனியஸ்லி ஈக்குவலா பண்ணணும். பிரீத் இன், டம்மி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்புறம் செஸ்ட் மெதுவா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நிதானமா. செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முன்னாடியே டம்மி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆக்சிஜன் நல்லா கீழே போகும் ஃபர்ஸ்ட். அப்போதான் லெக்ஸுக்கு ஒன்னும் பெயின் வராம ரிலாக்ஸா உட்கார முடியும். டம்மில ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் மெதுவா அனுப்பணும், அப்புறம் செஸ்ட் ஃபில் அப் பண்ணணும். இப்பதான் பாடி ரிலாக்ஸா ஆக்சிஜன் எல்லாத்து கணக்கு எல்லா பிளட் செல்லுக்கும் ஆக்சிஜன் போகணும். பாடி லைட்டா ஃபீல் ஆகணும். பிரீத் அவுட் பண்ண போது எப்படி லைட்டா இருக்குமோ பாடி, பிரீத் இன் பண்ணும் போது அப்படியே இருக்கணும். அதுதான் பிராக்டிஸ் பண்ணணும் நல்லா. நெக்கு ஷோல்டர்ஸ்க்கு எந்த பெயினும் வரக்கூடாது. செஸ்டுக்கு ஹெவினஸ் மெதுவா நீங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும். பேக் நெக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும். சில பிரெத் எடுக்கும் போது பேக் நெக்குக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். திருப்பி டம்மி மேல ஃபோக்கஸ் பண்ணா ஆக்சிஜன் நல்லா அப்சார்ப் பண்ணா பேக் நெக்கு ரிலாக்ஸ் ஆயிடும். ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் நெக்ல போனா கீழே போறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் யோகிக் பிரீத்திங் டெக்னிக்.
ஆக்சிஜன் எல்லா பாடி செல்ஸுக்கு மெதுவா அனுப்பா. நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அது நல்லா இந்த பிராக்டிஸ்ல நம்மளுக்கு வரும். ஸ்ட்ராங் மைண்ட் நேச்சர் நல்ல பிராக்டிஸ் ஆகும். ஓகே, நாபி நேவல் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். செஸ்ட் சென்டர் இந்த சக்கரா, நாபி சக்கரா செல்ஃப் கண்ட்ரோல். சுவாதிஷ்டான சக்கரா நல்ல ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்போ ஹார்ட் சென்டர் ரிலாக்ஸ் ஆயிருக்கணும். ஹார்ட் சென்டர் மேல ஹெவியா இருந்தா உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோலும் வரவே வராது. என்ன வேலை பண்ணாலும் அந்த ஸ்ட்ராங் மைண்ட் நேச்சர் இருக்காது, ஹெவினஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரெத் மேல நம்ம கண்ட்ரோல் பண்ணா பாடி நம்மளுக்கு கண்ட்ரோல் வரும். பிரெத் பாடி கண்ட்ரோல் இருந்தா நல்ல மைண்ட் என்னது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்னது அது எல்லா யோசனை நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம நீட்ஸ் மேல ரொம்ப ப்ரையாரிட்டி யோசனை பிராரம்பிக்கணும். ஓகே, எப்போ உங்களுக்கு ஃபீல் ஹெவியா இருந்தா மனசு, இப்போ இந்த யோகிக் பிரீத்திங் நல்லா பண்ணிட்டே இருந்தா. ஓகே, அப்புறம் ஷோல்டர் மேல எல்லா ஃபிங்கர் டிப்ஸும் டச் பண்ணணும். ஷோல்டர் 2 ஷோல்டர்ஸ் மேல எல்லாம். ஓகே, இப்போ எல்போஸ் பாடிக்கு டச் பண்ணிட்டு ஷோல்டர்ஸ் கீழே இறங்கணும். நெக் அரவுண்ட் த நெக் ஸ்பேஸ் கொடுக்கணும் நல்லா. Focus your breath on your throat area. நம்ம த்ரோட் சக்கரான்னா விஷுத்தி சக்கரா. அந்த விஷுத்தி சக்கரா என்ன பண்ணணும், நம்ம நாலேஜ் என்ன நாலேஜ் இருக்கணுமோ அது எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த நெக் த்ரோட் சக்கரா வந்து விஷுத்தி சக்கரா லைட்டா எப்படி இருக்கணும், நேவல் வந்து ஆக்சிஜன் நல்லா போனா, ஹார்ட் சென்டர் ரிலாக்ஸா ஆக்சிஜன் எக்ஸாப்ஷன் பண்ணா, இந்த 2 நடந்துச்சு அப்புறம்தான் உங்க நாலேஜுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்புறம்தான் விஷுத்தி சக்கரா வேலை பண்ணும். நிதானமா நேவல் ஃபோக்கஸ் பண்ணி சுவாதிஷ்டான சக்கரா மேல ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் அனுப்பணும். அதுதான் நம்ம எனர்ஜி. அப்புறம் ஹார்ட் சென்டர் வந்து எப்படி ஆக்சிஜன் போகுதோ கவனிக்கணும். நம்ம திருப்பி த்ரோட் சக்கரா ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் கம்ப்ளீட் யோகிக் பிரீத்திங். ஷோல்டர்ஸ் மேல போனா நம்மளுக்கு பாடி ஹெவியா இருக்கும். பாடி ஹெவியா இருந்தா மைண்டுக்கு கான்ஸ்டன்ட் கன்சிஸ்டன்சி வரவே வராது. பாஸ்ட்லவே நம்ம உட்காரணும். ஃபியூச்சர் என்ன அந்த யோசனை வராது. சோ இந்த லூஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நிதானமா 2 கையில திருப்பி சின்முத்ரால நீஸ் மேல வச்சுக்கோங்க. நீஸ் மேல சின்முத்ரால வச்சுட்டு நிதானமா ஹெட் அப் பிரீத் இன், ஹெட் டவுன் பிரீத் அவுட், ஹெட் அப் பிரீத் இன். எல்லா விஷுத்தி சக்கராக்கும் நல்லா ஃப்ரீடம் கொடுக்கணும். பிரீத் இன், ஹெட் அப், பிரீத் அவுட், ஹெட் டவுன். ஸ்லோலி ஹெட் சென்டர் வச்சுட்டு சின் ஃபோக்கஸ் பண்ணி சின் ஒரு ஷோல்டர் வந்து மூவ் பண்ணணும். பிரீத் இன் சென்டருக்கு வரணும். பிரீத் அவுட் இன்னொரு ஷோல்டருக்கு மூவ் பண்ணணும். பிரீத் இன் சென்டர், பிரீத் அவுட். ஃபோக்கஸ் more and more on your breath phase. ஃபர்ஸ்ட் மூமெண்ட் பத்தி ஃபோக்கஸ் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் பிரெத் எப்படி பண்றா அந்த மூமெண்ட்ல, அதுதான் மெயின் ஃபோக்கஸ். நவ் சென்டருக்கு வந்து தலை ஒரு பக்கம் ஷோல்டருக்கு ஸ்ட்ரெச் பெண்ட் பண்ணணும். பிரீத் இன் சென்டர், பிரீத் அவுட். நெக் சைடு ஜாயின்ஸ் வந்து லிமிட்டா ஸ்ட்ரெச் பண்ணணும். நம்ம லிமிட் எப்படி இருக்கா, சென்சிட்டிவ் மசில்ஸ்னு எப்போ ஹேண்டில் பண்றா அது எல்லாம் தெரியும் இந்த ஸ்ட்ரெச்ல. நம்ம
நெக் மசில்ஸ் எல்லாம் ஹேர் லைன் மசில்ஸ் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. டெய்லி ரொட்டீன்ல செல்ஃப் கண்ட்ரோல் நேச்சர் இருந்தா, நம்ம எமோஷன்ஸ் ஹெவியா இருந்தா இந்த நெக் ரொம்ப டைட்டா இருக்கும். மசில்ஸ் வேலை பண்ணவே மாட்டான். நம்ம நாலேஜ் எல்லாத்துக்கும் டார்க்னஸ்ல வைக்கும். இது இந்த நெக் மூமெண்ட்ஸ்ல நல்லா வெளியிலே தூக்கி போடணும். ஓகே, சோ லுக் ஃப்ரண்ட். இப்போ சின்ன செஸ்ட் மேல பெண்ட் பண்ணுங்க. கோ டவுன் யுவர் ஹெட். நெக் மசில்ஸ், நெக் பேக் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி சின் ஃபோக்கஸ் பண்ணி சர்க்கிள்ஸா ரொட்டேஷன் ஆரம்பிங்க. நெக் மசில்ஸ் ஸ்மூத்தா எல்லா சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். தலை மேல வரும்போது பிரீத் இன் நல்லா பண்ணணும். கீழே போகும்போது பிரீத் அவுட் பண்ணணும். Breath important. Upper half circle, do breathe in. Lower half circle, do breathe out. Every round you should find the lightness in your body and mind. Body ki mind ki nalla connection develop ஆயிடும். எது அட்டாச் பண்ணணுமோ, எது வேண்டுமோ, எது தேவையோ நம்மளுக்கு, எது டிட்டாச் பண்ணணுமோ இந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் தெரியும். நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா பண்ணுங்க. எவ்வளவு மெதுவா பண்ணுமோ அவ்வளவு நம்ம நாலேஜ் ஓபன் ஆயிடும். நாலேஜ் மேல கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஆகும். அதை நம்ம ஸ்மூத்தா ஹோல்ட் பண்ணணும். இந்த ரொட்டேஷன்ல அது எல்லாம் தெரியும். ஓகே, எல்லா 3 ரவுண்ட்ஸ் 5 ரவுண்ட்ஸ் முடிஞ்ச அப்புறம் எஸ் sit front slowly. Yes, roll back your shoulders. Shoulders நல்லா பின்னாடி roll back பண்ணுங்க. shoulders இப்படி பின்னாடி roll back பண்ண அப்புறம் shoulders ஹெவியா இருக்கக்கூடாது. ஓகே, உங்க மைண்ட் சரியே இல்லைன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தா ஷோல்டர்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுக்குதான் ஷோல்டர்ஸ் பெயினும் நெக் பெயினும் நல்ல சீக்கிரமா வருது. ஓகே, இப்போ திருப்பி எல்லா ஃபிங்கர் டிப்ஸும் ஷோல்டர் மேல வச்சுட்டு எல்போஸ் மேல வச்சுனா பாடி நல்ல ஊப்பர் ஸ்ட்ரெச் ஆயிடும். இல்ல மேல ஸ்ட்ரெச் ஆகணும். கீழே வந்து ஹிப் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் மேல. இப்போ நல்லா பிரீத் இன் எடுக்கணும். ரிலாக்ஸா பிரீத் பண்ண போது நம்ம நெக் ஜாயிண்ட் டைட் ஆகக்கூடாது. நெக் ஜாயிண்ட் ஸ்பேஸ் இருக்கணும். நல்ல பிரீத் இன் பிரீத் அவுட் ஸ்லோவா மெதுவா பண்ணணும். ஓகே, அந்த நெக் மசில்ஸ் விசுத்தி சக்கராக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே கொடுக்க கூடாது. அப்பதான் இந்த நாலேஜ் மேல ஃபோக்கஸ் நல்லா தெரியும். இப்போ மெதுவா பிரீத் இன் பண்ணுங்க. இங்க பிரீத் அவுட் எல்போஸ் கீழே. பிரீத் இன் மெதுவா அப், பிரீத் அவுட் ஸ்லோலி டவுன். ஷோல்டர்ஸ் நிதானமா யூஸ் பண்ணிக்கணும். பிரீத் இன் எல்போஸ் அப், பிரீத் அவுட் எல்போஸ் டவுன். ஃபிங்கர் டிப்ஸ் ஷோல்டர் மேல வைக்கணும். பாலா ஃபிங்கர் டிப்ஸ் அங்கே டச் பண்ணா அப்போ ஷோல்டர்ஸ் பேலன்ஸா அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியும், பெயின் இருக்காம. ஓகே, இப்போ 2 எல்போஸ் செஸ்டுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. பிரீத் இன் சைடு ஓபன் பண்ணணும். பிரீத் அவுட் திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கணும். பிரீத் அவுட் மெதுவா அப்பர் பேக் thoracic region நல்லா ஓபன் பண்ணணும். லங்ஸ் நல்லா ஓபன் பண்ணணும். எல்போஸ் ஷோல்டர் லைன்ல இருக்கணும். பாலா எல்போஸ் ஷோல்டர் லைன்ல இருக்கணும். பிரீத் இன் பிரீத் அவுட் க்ளோஸ். லங்ஸ் ஓபன் பண்ணும்போது பிரீத் இன் பண்ணணும். சைடு எல்போஸ் சைடு பிரீத் இன் பிரீத் அவுட் க்ளோஸ். One more round. Breathe in open, breathe out close. இப்போ நல்லா ரொட்டேஷன் பண்ணணும். எல்போஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி
மேல எல்போஸ் சைடுக்கு போச்சு கீழே டிராப் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணணும். பிரீத் இன் மேல போகணும், கீழே சைடு போகும்போது பிரீத் அவுட், ஃபர்தர் பிரீத் அவுட். க்ளோஸ் பண்ணும்போது see one action மேல போகுது, பிரீத் இன் பண்ணணும், கீழே அண்ட் க்ளோசிங் பிரீத் அவுட். ரெண்டு ஆக்ஷன்ஸ் பிரீத் அவுட்ல பண்றோம் நம்ம. ஒரு ஆக்ஷன் மேல போகுது, ஸ்லோவா பண்ணா ஃபுல் thoracic region நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ ரிவர்ஸ் ஆல்சோ த சேம். பிரீத் இன், எல்போஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் மேல, பிரீத் அவுட் க்ளோஸ் பண்ணி திருப்பி சைடு வரணும். பிரீத் இன் அப், பிரீத் அவுட் க்ளோஸ் அண்ட் டு த சைடு. ஒரு ரவுண்ட் அக்கா மெதுவா ஸ்லோ பண்ணிக்கணும். ஆக்சிஜன் சேர்ந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். அப்பதான் நம்ம எனர்ஜி ஹோல்ட் பண்ண முடியும். எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகிடும் நல்லா. ஓகே, ரிலாக்ஸ். இது பண்ண அப்புறம் திருப்பி ஆர்ம்பிட் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். ஆர்ம்பிட் லூஸ் பண்ணிக்கணும். ஷோல்டர்ஸ் நல்லா லூஸ் பண்ணிக்கணும். இது பண்ண அப்புறம் 4 fingers ஆர்ம்பிட் கீழே வச்சுக்கணும். 4 fingers தம்பு பாயிண்ட் வெளியில பார்க்கணும். ஓகே, இது பாதாதிராசனான்னு சொல்லுவாங்க. பாதாதிராசனா சன் எனர்ஜி, மூன் எனர்ஜி நல்லா பாடியில பேலன்ஸ் ஆகணும். சன் எனர்ஜி ரைட் சைடு வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் நம்ம பாடியில, மூன் எனர்ஜி லெஃப்ட் சைடு வந்து ஆக்டிவேட் பண்ணணும். சன் எனர்ஜின்னா எல்லா ஆக்ஷனும் நீங்க ஆக்டிவா பண்றதுக்கு சன் எனர்ஜி ஹெல்ப் ஆயிடும். மூன் எனர்ஜி ஆல்சோ அதே மாதிரி ஈக்குவலா இருக்கணும். மூன் எனர்ஜி எங்க ரிலாக்ஸ் பண்ணணுமோ, எப்போ ஆக்சிஜன் ஃப்ளோ பிளட் சர்க்குலேஷன் பேலன்சிங் ஆகும், எல்லாம் மூன் எனர்ஜி வந்து தெரியுது. அப்போ நம்ம டே அண்ட் நைட் ரெண்டும் பேலன்ஸ் ஈஸியா பண்ண முடியும். இந்த ஆசனாலோ நம்மளுக்கு எனர்ஜி பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். எல்லா நாடிஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், எங்க பிளாக்கேஜஸ் இருக்குதோ நல்லா தெரியுது. பேக் நெக் மேல நல்லா ஸ்ட்ரெஸ் இருந்தா பேக் நெக் மேல பெயின் வருது. எமோஷன்ஸ் கண்ட்ரோல்ல இல்லைன்னா செஸ்ட்ல ஹெவினஸ் வருது. அது எல்லாம் எவ்ரி பிரீத் அவுட் பண்ணும் போது நம்ம ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் நல்ல பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். மைண்ட்னு பியூரிஃபை பண்றதுக்கு இந்த ஆசனா நல்லா யூஸ் ஆகும். எவ்ரி பிரீத் அவுட் ரிலாக்ஸேஷன் தெரியுது. அந்த ரிலாக்ஸிங் மூமெண்ட் நெக்ஸ்ட் பிரீத் இன் வந்து கண்டினியூ பண்ணணும். பாடி மைண்ட் கனெக்ஷன் இப்போ டிஸ்கனெக்ட் ஆகாம இந்த ஆசனா ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு. கான்சென்ட்ரேஷன் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும் நல்லா. ஸ்லோலி எப்போ அண்ணா நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்காதோ, பிபி நல்ல கொஞ்சம் குறைஞ்சிச்சு அந்த மாதிரி இருந்தா இந்த பாதாதிராசனா நல்லா ஹெல்ப் ஆயிடும். தூக்கம் வரலான்னா இப்படி பண்ணிட்டு ஒரு 3 to 5 breaths நல்லா ஃபோக்கஸ் பண்ணா, பிரீத் அவுட் லாங்கா எடுத்தா இமீடியட்லி பாடி மைண்ட் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே, இப்போ நல்லா ஹேண்ட்ஸ் திருப்பி வச்சுட்டு பாடி லோயர் பாடி ட்விஸ்ட் பண்ணணும். ஓகே, take the right hand on the left knee and twist the body. இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது செஸ்ட் ஓபன் பண்ணணும் நல்லா. நெக்கு ஷோல்டர்ஸ் டைட் பண்ணவே பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்லோவா அதர் சைடு மூவ் பண்ணிக்கணும். அதர் சைடு பூரா ஸ்பைன் எல்லா ஸ்பைன் லிஃப்ட் பண்ணணும். கம் டு சென்டர். இப்போ பிரீத் நல்லா நடுவுல பண்ணுங்க. பிரீத் இன் ஹியர், பிரீத் அவுட். கீழே நாபி வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். பிரீத் இன் சென்டர்,
breathe out, other side stretch பண்ணு. ரெண்டு சைடு ஒரே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணா நம்மளுக்கு குளுக்கோஸ் லெவல்ஸ் பாடியில பேலன்ஸ் ஆயிடும். சுகர் எப்போ ஏறவே இருக்குது, டயபெட்டிக் ப்ராப்ளமே வராது. ஈவன் டயபெட்டிக் கண்ட்ரோல்ல இருக்கணும், டயபெட்டிக் இருந்தா கண்ட்ரோல்ல இருக்கணும், ப்ரீ டயபெட்டிக் இருந்தா இந்த ஸ்பைனல் ட்விஸ்ட் எப்போ குளுக்கோஸ் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி நல்லா ரிமூவ் ஆயிடும். Slowly come front. Roll back your shoulders. இப்போ legs stretch. Straight adjust பண்ணிட்டு. Yes. ரெண்டு toes. Yes. ரெண்டு shoulders சேர்த்து toes out and toes in. Toes out and toes in. Big toes. Ankle நல்லா stretch பண்ணணும். Okay? Yes. Ankle நல்லா stretch பண்ணிட்டு இப்படி move பண்ணு. Now இப்போ rotation நல்லா. Feet rotation பண்ணா ankle joints நல்லா loose ஆகணும். மெதுவா. Now other side. நிதானமா பண்ணு. இப்போ ஒரு half roundக்கு breathe in பண்ணி half round breathe out பண்ணு. Reverse also இதே மாதிரி. Half round breathe in, half round breathe out. Okay? Now இப்போ எல்லாம் பண்ண அப்புறம் hip muscles நல்லா adjust பண்ணிக்கோங்க சைடு. hip muscles adjust பண்ணா மூலாதார சக்கரா ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, நம்ம பேஸ் ரூட் சக்கரா ஆக்டிவேட் ஆயிடும். ரூட் சக்கரா ஆக்டிவேட் ஆனா நல்லா ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா உட்கார முடியும். இல்லைன்னா நம்ம இப்படி உட்கார முடியும். இந்த இப்படி உட்கார்ந்தா எனர்ஜி ட்ரைன் ஆயிடும். இப்படி ஓபன் பண்ணா மணிப்புர சக்கரா, நாபிக்கு மேல செஸ்டுக்கு கீழே மணிப்புர சக்கரா இருக்கு. ஓகே, இந்த மணிப்புர சக்கரா டைஜஸ்டிவ் ஃபயர்னு கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன வேளம்லோ ஆக்டிவா இருக்க வைக்கணும். ஓகே, சோ சி பேக் எல்லாம் பெயின் வராம ஸ்ட்ரைட்டா உட்காரணும். நம்ம ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்த அப்புறம் சி லெக்ஸ் ரிலாக்ஸா பிளட் சர்க்குலேஷன் லெக்ஸ்ல எப்படி போகுதோ தெரியுது. இப்போ இது பண்ண அப்புறம் லெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டைட் ஆகிட்டே இருக்கணும். அந்த டைட்னஸ் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் பாம்ஸ் ஹிப் பக்கத்தை வச்சுட்டு பாம்ஸ் ஸ்ட்ரைட்டா வைக்கணும். ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா ஃபோர்ஸ்ஃபுல்லா வைக்க கூடாது, ஜஸ்ட் நார்மலா இப்படி வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி வச்சா பாடி வெயிட் ஹேண்ட்ஸ் மேல இருக்க கூடாது. இது தண்டாசனா சொல்லுவாங்க. நம்ம சுவாமிக்கு கார்லண்ட் எப்படி போடுமோ பூ மாலா, அந்த மாலா ஆசனா இது மாதிரி. தண்டா நாடி எல்லா நாடி ஒரு கனெக்ஷன் பிளட் சர்க்குலேஷன் తో ஆக்சிஜன் తో நல்லா கனெக்ட் ஆயிடும். இதுல எங்க பிளாக்கேஜஸ் இருக்குதோ நல்லா தெரியுது. லெக்ஸ் ஆர்ம்ஸ் ரிலாக்ஸா இருக்கு. ஆக்சிஜன் ஃப்ளோ எங்க ஸ்டாப் ஆயிடுதோ, பிளட் சர்க்குலேஷன் எங்க ஸ்டாப் ஆயிடுமோ நல்லா தெரியுது இந்த ஆசனால. தண்டாசனா கார்லண்ட் வந்து ஒரு பூ மாலை வந்து ஒரு பூ நல்லா இருந்தா எல்லா மாலை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி ஒரு நாடி பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்த நாடிக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ அனுப்பிட்டு உடனே பிளட் சர்க்குலேஷன் அதிகமாயிடும். அப்போ அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியுது பாடியில. அந்த நாடினி நம்ம பூ மாதிரி அப்படியே எடுக்கவே மாட்டேதுன்னா, சோ அந்த நாடினி ரீஜெனரேட் பண்றதுக்கு இந்த ஆசனா ஹெல்ப் ஆயிடும். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டா அழகா உட்காரணும். ஷோல்டர்ஸ் கீழே இருக்கணும். நெக்கு டைட் இல்லாம ஸ்பைன் கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி பிரீத்திங்க்கு லிஃப்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஆஃப்டர் சம் டேஸ் யூ ஆர் ஏபிள் டு ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ப்ரெஷரா தெரியுது ஹேண்ட்ஸ்க்கு லெக்ஸுக்கு. பட் உங்க டைஜஸ்டிவ் ஃபயர் பேலன்ஸ் ஆயிருந்தா வாதா பித்தா கஃபா இந்த மூணு எனர்ஜிஸ் பேலன்ஸ் இல்லைன்னா இப்படி கரெக்ட்
இந்த வீக் எல்லாம் சன் டைரக்ஷன் நல்ல உத்தராயணம் வந்து சேஞ்ச் ஆயிடும் சன் டைரக்ஷன். அப்போ பாடியில நல்லா வாட்டா ஏறிடும். வாட்டா ஏறிந்தா ஹீட் ஜாஸ்தி ஆயிடும். கஃபா பேலன்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ வாட்டர் நல்லா குடிச்சிட்டு லிக்விட்ஸ் நல்லா சாப்பிடணும். ஓகே, அப்போ இந்த ஆசனம்ல நல்லா உட்கார முடியும். ஓகே, தண்டாசனாலும் எப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே எல்லாம் மூலாதார ஆக்டிவிட்டி இருக்கா இல்லன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். யூ கான்ட் சிட் ஃப்ரீலி. மூலாதார சக்கராக்கு ஸ்பேஸ் இருக்காம அப்படி கீழே கம்ப்ரெஸ் ஆயிடும். ஓகே, அந்த மூலாதாராக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் இந்த ஆசனம். ஓகேவா? அப்புறம் இது பண்ண அப்புறம் பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணணும். பத்த கோண ஆசனம். 2 காலும் நமஸ்கார முத்ரால பண்ணா எனர்ஜி லாக் ஆயிடும். டோஸ் வந்து நல்லா பண்ணிட்டு பாம்ஸ் ஆல்சோ லாக் பண்ணி 2 கையை லாக் பண்ணிட்டு நல்லா அழகா நீஸ் மூவ் பண்ணும்போது லெக் ஸ்ட்ரென்த் ஏறிடும். மூலாதாராக்கு ஃப்ரீடம் வரும். மூலாதார சக்கரா நல்லா ஸ்பேஸ் எடுக்கணும் இதுல. ஓகே, இப்போ லெக்ஸ் ஆர்ம்ஸ் எங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம டம்மி மசில்ஸ் எல்லாம் மசாஜ் ஆயிடும். டம்மி மசில்ஸ் எல்லாம் மசாஜ் ஆயிடுச்சுன்னா சுவாதிஷ்டான சக்கரா நேவல் சக்கரா ஆக்டிவேஷன் ஆகும். நேவல் சக்கரா ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணா டம்மில என்ன எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் குறையும். நல்லா உட்காந்துட்டு ஐப்ரோ சென்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிரீத் அவுட் நல்லா பிராக்டிஸ் பண்ணா ஃபேட் அப்படியே பர்ன் ஆயிடும். லெக்ஸுக்கு ஆர்ம்ஸ்க்கு எல்லா பிரெத்லும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எப்படி ஆட் ஆகுதோ நீங்க நல்லா தெரியும். பட்டர்ஃப்ளை மாதிரி நீங்க எல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண அப்புறம் ஃப்ரீயா இருக்கும். நல்ல ஃப்ரீடம் வரும். எல்லா நாடிக்கு நீங்க நல்ல ஃப்ரீடம் கொடுக்குற. அப்போ பாடியில 72,000 நாடிஸ் நல்லா ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கு ஆக்சிஜன் எப்படி எடுக்கணும், பிளட் சர்க்குலேஷன் எப்படி போகுதோ ஈஸியா இந்த பட்டர்ஃப்ளை போர்ஷன்ல தெரியும். ஐப்ரோ சென்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணா ஃபேஷியல் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். எங்க ப்ரெஷர் இருக்குதோ அந்த ப்ரெஷர் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அந்த மசில் டென்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்குங்க. எல்லா பிரீத் அவுட்ல மசில் டென்ஷன் ரிலீஸ் ஆயிடும். எல்லாம் நெக்ஸ்ட் பிரீத் இன் பண்ணும் போது எல்லா பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆயிடும். ஆக்சிஜன் போறதுக்கும் நீங்க எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நாடிக்கு எல்லா நாடிக்கு ஸ்பேஸ் கொடுக்குற நீங்க. ஓகே, இந்த உட்கார்ந்துட்டு நல்லா ஃப்ரீயா லைட்டா வந்தது வரைக்கும் நீங்க பிரெத் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ரிலாக்ஸ் ஆகணும். ஆசனா வந்து வெளியே வந்த அப்புறம் நல்ல ஒரு பெயின் வரக்கூடாது எங்காமே. ஓகே, அதுதான் மெயின். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு லெக்ஸ் ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணா கொஞ்சம் நீ பெயின்ஸ் எதனா இருந்தா நீ ஜாயின்ட்ஸ்க்கு கார்டிலைசேஷன் ரீஃபார்ம் ஆயிடும். ஓகே, எப்போ ஃபோல்ட் பண்ணா கிராஸ் லெக்ஸ்ல உக்காந்தா இந்த பட்டர்ஃப்ளைல உக்காந்தா திருப்பி நீ ஜாயின்ட்ஸ் மசாஜ் பண்ணிக்கணும். ஆர் மீள கேள ஷேக் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஓகே, இது பண்ண அப்புறம் திருப்பி மூலாதார ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, இப்போ ரைட் லெக் நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு லெஃப்ட் ஹேண்டுக்கு பிடிச்சுக்கணும். ரைட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் மேல லிஃப்ட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் பாலா ரைட் ஹேண்ட் மேல லிஃப்ட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சுக்கோங்க. நவ் இப்போ ரைட் ஹேண்ட் பின்னாடி சப்போர்ட் எடுக்க, ஸ்பைனுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு பின்னாடி பார்க்கணும். ரைட் ஷோல்டர் வந்து பின்னாடி பார்க்கணும் எல்லாம். இதுவும் ப்ராப்பரா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆசனா, வக்ராசனான்னு சொல்லுவாங்க. லோயர் ஸ்பைன் நல்லா ட்விஸ்ட் பண்ணா மூலாதாரா ஆக்டிவேட் ஆகும்.
செஸ்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கணும். நெக் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து டைட் வரவே வரக்கூடாது. நெக் வந்து டைட் ஆயிடுச்சுன்னா கீழே நேவல் வந்து ஆக்சிஜன் போகவே போகாது. ஆக்சிஜன் போலான்னா லெக்ஸ் டைட் ஆயிடும். மூலாதார ஆக்டிவேஷன் கம்மி ஆயிடும். எவ்ரி பிரீத் அவுட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருங்க. எவ்ரி நெக்ஸ்ட் பிரீத் you are able to cover up your body alignment. You are able to change your body alignment. Slowly come back. இந்த வக்ராசனால அதர் சைடும் நல்லா பண்ணணும். ஓகே, லெஃப்ட் லெக். இப்போ லெஃப்ட் லெக் எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேல போயிட்டு திருப்பி சப்போர்ட் கொடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பைனுக்கு சப்போர்ட் கொடுத்தா அப்போ மூலாதார ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். திருப்பி கம்ப்ளீட்டா டர்ன் பண்ணி look it back over your left shoulder. நல்லா பார்க்கணும் பின்னாடி. பிரீத் நல்லா எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸா இருக்கணும். மேல ஸ்பைன் வந்து எந்த டைட்னஸ் வரக்கூடாது. Especially on the neck and shoulders. Slowly come back. Relax. Shake your legs. Yes. Legs shake பண்ணி நைஸா இப்போ லெக்ஸ் இப்படி போயிட்டு கொஞ்சம் கேமரா கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இப்படி தம்மி மேல லை டவுன் பண்ணு. தம்மி மேல நல்லா லை டவுன் பண்ணு. இப்போ என்ன பார்க்க தேவையே இல்லை. ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி பாடியில என்ன நடந்ததோ அப்சர்வ் பண்ணுங்க. ஹெட் நல்லா ஒரு கீப் யுவர் palms one above the other and touch the forehead. ஆஜ்ன சக்கரா palms க்கு டச் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் யுவர் லெக்ஸ். லெக்ஸ் நல்லா V ஷேப்ல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. என்ன தூரமா ஸ்ட்ரெச் பண்ணா டோஸ் சைடா வைக்கணும். ஃபோர்ஹெட் டச் பண்ண முடியலன்னா நெக் பெயின் வருதா ஒரு சைடு ஹெட் டர்ன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது மக்கராசனா சொல்லுவாங்க. Close your eyes. Now you will get the strength of ground energy. நல்லா செல்ஃப் கண்ட்ரோல் நேச்சர் டெவலப் ஆயிடும். எப்படி தெரியுதுக்கு உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் நேச்சர் இந்த மக்கராசனாலும் abdominal breathe in and out நல்லா வருது. abdomen வந்து ஆக்சிஜன் நம்மளுக்கு 70% போகணும் ஆக்சிஜன். அப்புறம் 70% ஃபில்லப் ஆயின அப்புறம் 25% செஸ்ட் எடுக்கிறாங்க. லங்ஸுக்கு 25% ஆக்சிஜன் வேணும். அப்புறம் நெக் வந்து ஓன்லி 5% எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் abdomen வந்து 70% ஆக்சிஜன் போலன்னா நெக்குக்கு பெயின் வருது, செஸ்டுக்கு ஹெவினஸ் வருது. எல்லா ஆர்கான்ஸும் நம்ம abdominal ஏரியால இருக்கா. கிட்னி, லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் எல்லாம் யூட்டரஸ், மசில்ஸ், பெல்விஸ் அது எல்லாத்துக்கும் 70% ஆக்சிஜன் வேணும். இல்லைன்னா உங்களுக்கு லெக் பெயின்ஸ் வரும், பேக் பெயின் வந்து பாடி நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கணும் சரியில்லை, ஆக்சிஜன் சரியில்லை, குளுக்கோஸ் எனர்ஜி சரியில்லைன்னு நம்மளுக்கு பெயின் பத்தி சொல்லிட்டே இருக்கணும். அது ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் ரிலீஸ் பண்ண பாடி ஹெல்தியா இருக்கும். இப்போ யோகால நம்ம எவ்ரி பிரீத் அவுட்டுக்கு நம்ம பியூரிஃபை பண்ணிட்டு கிளென்சிங் பண்ண இந்த ஆசனாலும் என்ன பாடி எங்க கிளென்ஸ் பண்ணுமோ ஈஸியா உங்களுக்கு தெரியும். இது இப்போ நல்லா பிரீத் அவுட்டு நிறைய டைம் பண்ண முடியும் இதுல மக்கராசனால. இப்போ நல்லா தலை ஏற்றி லிஃப்ட் யுவர் ஹெட் அப். எல்போஸ் மேல, எல்போஸ் சப்போர்ட் வந்து செஸ்ட் ஓபன் பண்ணுங்க. இது சரள புஜங்காசனா சொல்லுவாங்க. ஓகே, சரள புஜங்காசனா வந்து
நம்ம பேஸ் மூலாதார சக்கராக்கு, ரூட்டுக்கு, ரூட் ஆஃப் த பாடிக்கு, அந்த லோயர் பேக்கு பேஸுக்கு தான் எல்லாம் அது ஸ்ட்ரென்த் வரும். நல்லா ஜஸ்ட் பிரீத்திங் பண்ணும் போது ஆர்ம்ஸ் மேல வெயிட் எடுத்துட்டு பாடி கீழே பேஸ் மேல வெயிட் தூக்கி போடணும். அவ்வளவுதான். நெக்கு ஷோல்டர் டைட்னஸ் இல்லாம பிரீத்திங் பண்ணணும். அப்பதான் ஆக்சிஜன் டோஸ் வரைக்கும் ஈஸியா போகணும். ஆசனம்ல எல்லா பிரெத்துக்கும் எப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பாடி எப்படி அலைன் பண்ணிக்கணும், அதுதான் யோகா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹெவினஸ்ஸா தெரியுது. ஒரு 3 பிரெத் நல்லா இழுத்தா அப்புறம் பாடி லைட் ஆயிடும். அப்போ அந்த ஆசனங்களோ எந்த பாடி எந்த பார்ட்டுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வருமோ நீங்க கவனிங்க நல்லா. அதுதான் அந்த ஆசனா பெனிஃபிட். See, after third breath, your lumbar spine is activating. Your neck and shoulders are relaxing. Body weight is coming out from hands to and move out to your legs. That's the practice you have to reach. After 3 breaths, if you are able to practice this, you can hold. If not, come out from the posture. Relax ஆயிடுங்க. ஃபோர்ஸா எடுக்க கூடாது. பிரெத் சரியில்லைன்னா, நெக் ஷோல்டர் சரியில்லைன்னா ஜஸ்ட் ஹெட் டவுன். பால் ஸ்ட்ரெஸ் எடுக்க கூடாது. ஓகே, நடுவுல ஒரு ரவுண்டுக்கு நீங்க எப்போ பிரெத் சரியில்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கம் அவுட் ஃப்ரம் த போஸ்டர். ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபோர்ஸா பண்ணவே கூடாது. ஸ்லோலி ஒன் மோர் ரவுண்ட். கமா திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி எல்போஸும் திருப்பி 1 or 2 breaths நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டுக்கும் உங்களுக்கு எனர்ஜி வரும். அப்பர் பாடி கம்ப்ளீட்லி ஹெவியா இருக்கணும். உங்களுக்கு அந்த ஹெவினஸ் எடுக்கணும். எவ்ரி பிரீத் அவுட் வந்து அந்த ஹெவினஸ் ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ ரிலாக்ஸா ஹெட் பண்ணி ஹேண்ட்ஸ் ஹிப் சைடு பாடி சைடு வச்சுக்கோங்க. ஃபீல் குட். ஆசனம் வந்து வெளியில வந்த உடனே பாருங்க, பிரீத் அவுட் டைம் நல்லா இருக்கும். ஆனா பாடி நல்லா பியூரிஃபை ஆகுது. பாடி கிளென்சிங் ஆயிடுச்சு. எல்லா ஆர்கான்ஸுக்கும் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். You can improve the organs functioning nicely. Every breath out, one relaxed movement புடிச்சுக்கோங்க நல்லா. அந்த lightness, every next breath in allows you to absorb good amount of energy. That's the main practice in yoga. Slowly turn பண்ணி body, lie down on your back. Lie down பண்ணி knees bend பண்ணிக்கோங்க. You don't need to see me, just my instructions helps you. Once you lie down, you don't need to see me. Okay? Yes. தெரியுது பாரு. அப்படியே வச்சுக்கோங்க. Yes. நல்ல பேக் கீழே மேட் மேல ஃபிக்ஸ் ஆன அப்புறம் லெக்ஸ் பெண்ட் பண்ணுங்க. லெக்ஸ் பெண்ட் பண்ணி feet, keep your feet under your knees. இப்போ பாம்ஸ் ரெண்டும் ஹிப்புக்கு பக்கத்துல வச்சுட்டு நல்லா பிரிட்ஜ் போஸ் பண்ணணும். சேத்து பந்த ஆசனம். ஹிப்பு மெதுவா லிஃப்ட் பண்ணுங்க. ஹெட் டர்ன் பண்ணவே கூடாது சைடுக்கு. ஹெட் ஒரே பிளேஸ்ல வச்சுட்டு ஹிப்பு மேல. இப்ப நல்லா அப்டாமின் மேல ப்ளோட்டிங் இல்லாம பிரீத் இன் பிரீத் அவுட் ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணுங்க. டம்மி மேல ப்ளோட் நல்லா வந்தா, ஆக்சிஜன் ஃபோர்ஸா இருந்தா ரூட் சக்கராவுக்கு ஹெவினஸ் ஆயிடும். அப்போ ஹிப்பு கீழே வச்சுட்டு திருப்பி லாங் பிரீத் இன் பிரீத் அவுட் ரிலாக்ஸ் பண்ணி திருப்பி மேல போங்க. ஓகே, ஹெட் ஹிப்பு மேல போகணும். அப்படியே வச்சுட்டு நீக்கு பெயின்ஸ் வரக்கூடாது.
ஹெட் மேல ஹெட் சைடுக்கு மூவ் பண்ணக்கூடாது. ஆசனால இருக்கும்போது ஹெட் மூவ் பண்ணக்கூடாது. பிகாஸ் neck muscles you are giving the pressure. அது thyroid gland நல்லா functioning activate பண்ணணும். thyroxine production நல்லா இருக்கும் இந்த ஆசனாவுல. inverted asana, the one of the wonderful asana in the reverse blood circulation. breathing பண்ணும்போது நல்லா toes வரைக்கும் ஈஸியா போகுது. toes வந்து திருப்பி kneesக்கு வந்து knees to shoulders and neck direct blood circulation easier flow ஆகும். நமக்கு மூலாதாரம் மேல ரூட் சக்கரா மேல கண்ட்ரோல் இருந்தா இது எல்லாம் நடக்கும். தைராக்சின் ப்ரொடக்ஷன் ஏறும். மெதுவா பிராக்டிஸ் பண்ணலாம். நீஸ் சப்போர்ட் இல்லைன்னா ஹிப் மேல இருக்கலன்னா நீங்க கீழே போயிட்டு திருப்பி திருப்பி ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. 2-3 ரவுண்ட்ஸ் பண்ணா தேர்ட் ரவுண்ட்ல நல்லா 2-3 breaths எடுக்க முடியும். அதுதான் ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணும். ஒரே டே இது எல்லாம் வரவே வராது. practice makes you perfect. Okay, now slowly stretch your arms back. ரெண்டு கையில மேல வச்சுட்டு palms புடிச்சுக்கோங்க. நல்லா hand stretch பண்ணி ரெண்டு knees together, then bend your knees right side. இப்போ திருப்பி hip வந்து twist பண்ணுங்க. நல்லா knees சைடுக்கு பெண்ட் பண்ணு. நீஸ் சைடு ஒரு சைடுக்கு நீஸ் பெண்ட் பண்ணி அப்படியே செஸ்ட் ஓபன் பண்ணுங்க. ஸ்பைனல் ட்விஸ்ட். லோயர் ஸ்பைன் மட்டும் தான் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அப்பர் ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ண தேவையில்லை. ரெண்டு நீஸும் சேர்த்து அதர் சைடு பெண்ட் பண்ணு. டுகெதர் யூ கேன் மூவ் த நீஸ் அதர் சைடு. பேக் மசில் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நீஸ் ரெண்டு சேர்த்து மூவ் பண்ணணும் பாலா. எஸ், வெரி குட். பேக் மசில் டென்ஷன் கொஞ்சம் இருந்தா திருப்பி மூவ் பண்ணுங்க. மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கணும். இஃப் யூ ஃபீல் குட் ஆன் யுவர் பேக், ஸ்டே at one position and take long breath in and out. Once you reach this position, you feel so good. Your மூலாதார சக்கரா ஆக்டிவேட் நல்லா ஆகும். இதுல சுவாதிஷ்டான சக்கரா செல்ஃப் கண்ட்ரோல் நேச்சர் டெவலப் ஆயிடும். நம்ம நேவல் ஏரியா ஃபங்க்ஷனிங், ஆக்சிஜன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். இதுல செஸ்ட் சென்டர் ரிலாக்ஸ் ஆயிருக்கணும். ஹார்ட் சென்டர், ஷோல்டர் டைட் பண்ணாமே ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஆர்ம்ஸ் எல்லா சக்கராஸ்க்கு கனெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். அப்போ பாடி லைட்டா தெரியுது இந்த ஆசனம். Slowly bring your knees up, stretch the legs one by one. Legs நல்லா ஓபன் பண்ணி V ஷேப்ல வைக்கணும். Hands ஹிப்புக்கு சைடு வச்சுட்டு palms facing upward. Palms கீழே டச் பண்ணக்கூடாது. Palms மேல வச்சுனா gravitational force never pulls your energy. கிரவுண்ட் வந்து நம்ம எனர்ஜி எடுக்கணும். palms கீழே வச்சா gravity pulls your energy. So fingertips மேலதான் இருக்கணும். Slowly start observing your body. Stay few minutes in Savasana. Savasana called Amrutasana. நம்மள கான்சியஸ்னஸ் டெவலப் ஆயிட்டா பாடி மைண்ட் கனெக்ஷன் பிரெத்துக்கு மட்டும்தான் தெரியுது. அப்பதான் நம்மளுக்கு சோல் டு சோல் கனெக்ஷன் எனர்ஜி டெவலப் ஆயிடும். எப்போ சோல் கனெக்ஷன் டெவலப் ஆயிடும்னா பாடி லைட்டா வைக்கணும். ஆக்சிஜன் நல்லா ஹெட் வந்து கீழே வரைக்கும் டோஸ் வரைக்கும் ஃப்ளோ பண்ணுனா டோஸ் டு ஹெட் ஃபீல் லைட். அப்போதான் பாடி மைண்ட் கனெக்ஷன் டெவலப் ஆயிடும். Keep observing your breath phase. Every breath out, feel your body light.
Every breath in, find the good amount of oxygen flow in your body. Arms and legs should feel lighter on every round of focusing your breath. Slowly, conscious பண்ண body parts வந்து நீங்க focus பண்ணுங்க. Conscious on your body parts. Let's begin with the toes. Relax your feet. Relax your ankles. Relax your calf muscles. Relax your knees. Relax your hamstrings. Relax your thighs. Deeply relax your hips. Relax your abdominal muscles. Relax your chest. Relax your shoulders. Relax your arms. Relax your back. From top to bottom, entire back is relaxed. Relax your neck muscles. Relax your head. Relax your face. Sense organs and relax your mind. Slowly move your focus on your heart center. Expand your chest as you breathe in. Slowly feel like dropping your body completely and absorbs in the ground like a tiny water drops. 2 more rounds. Breathe in, expand your chest. Breathe out, completely feel like dropping your body on the ground like a tiny drops. நல்ல ground energy absorb பண்ணிட்டே இருக்கணும். Slowly, conscious back your body parts. Move your toes. Move your fingers. நல்ல லெக்ஸ்ல ஆர்ம்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுங்க. மசில்ஸ் ஜாயின்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். Head moving to the side to side. Neck slow side to side move பண்ணி நம்ம knowledge chakra activate பண்ண body mind connection develop ஆயிடும். இப்போ நல்லா hands மேல stretch பண்ணிக்கோங்க. Stretch your arms and hold your fingertips each other. Legs to be closed. Stretch your toes out. நல்லா கால் கை வெளியில stretch பண்ணிடணும். Stretch your legs and arms outward. அப்போ எனர்ஜி நல்லா டைட் பண்ணிட்டே இருங்க. Tighten your body, tight and release. Second round, நல்லா stretch your arms and legs outward. Stretch, stretch, stretch. Lock your energy, lock and release. One more round. Stretch your legs and arms out. Hold your energy. Keep holding.
and release your body. Slowly turn your body to your left side. Turn your body. Left side வந்து turn பண்ணுங்க. Raja, you turn the right. Yes. Slowly knees மெதுவா bend பண்ணி, yes, right elbow நல்லா support எடுத்துக்கோங்க. Okay, left hand நல்லா chest வந்து எடுத்துட்டு ஒரு hand support எடுத்துட்டு மேல நல்லா லைட்டா you get up. Light positionல get up பண்ணு. Force-ஆ get up பண்ணக்கூடாது. Okay, relax your body. நல்லா உட்கார்ந்த அப்புறம் cross legsல உட்கார்ந்தா நெக்குக்கு ஷோல்டர்ஸ்க்கு பெயின் வரக்கூடாது. கொஞ்சம் பெயின் இருந்தா ஷோல்டர்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா இப்போ சின் முத்ரா கிரவுண்டுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு தியான முத்ரா பண்ணுங்க. எல்போஸ் ஸ்ட்ரைட்டா வைக்கணும். எஸ். இப்போ நெக்கு ஷோல்டர்ஸ் நல்லா மேல ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. பாடி மைண்ட் கனெக்ஷன் டெவலப் ஆயிடுச்சு. நம்ம ஞானம் ரெண்டும் ரொம்ப ரிஃபைன் பண்ணிட்டே இருக்கணும். நாலேஜ் சக்கரா நல்லா ஓபன் பண்ணி ரூட் சக்கரா ஆக்டிவேஷன் ஆகும். Slow breathing and deep breathe out. Touch your thumb point to the index finger, Raja. Last 3 fingers வந்து நம்மளுக்கு வாதா பித்தா கஃபா எனர்ஜிஸ் பேலன்ஸ் பண்ணிடணும். நல்லா சேர்ந்து டுகெதரா கீழே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் நல்லா கீழே ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ மெதுவா சின்முத்ராலோ நீ மேல ரெஸ்ட் பண்ணுங்க. ரோல் பேக் யுவர் ஷோல்டர்ஸ். ரோல் பேக் யுவர் ஷோல்டர்ஸ். எஸ். இப்போ பிரமரி பிராணாயாமா பண்ணணும். பிரமரி பிராணாயாமாலோ மாகாரா சாண்டிங் பண்ணணும். மா சவுண்ட் நல்லா பிரீத் அவுட் பண்ணும்போது மா சவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 2 இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து கை இயர்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணி உங்க சவுண்ட் உங்களுக்கு தான் தெரியணும். ஓகே, பிரீத் இன் நல்லா பண்ணி பிரீத் அவுட், க்ளோஸ் த இயர்ஸ். Second round, breathe in. Third round, breathe in. Relax. சின்முத்ரால நல்லா stretch பண்ணி body relax பண்ணி try to sit quietly. Again, observe your yogic breathing. Focus your navel point. Focus your heart center. Focus your throat center. இந்த 3 chakras வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ நம்ம பேலன்ஸ் பண்ணா பாடி மைண்ட் கனெக்ஷன் டெவலப் ஆயிடும். எல்லா சக்ராஸ் ஃப்ளோ கனெக்ஷன் ஈஸியா தெரியும். இதுதான் நம்ம தாரணா பிராக்டிஸ். தாரணா பிராக்டிஸ்க்கு எப்படி வரணும்னா நல்லா நேவல் வந்து நோஸ்ட்ரில் வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் யுவர் பிரெத். இந்த பிரெத் எப்படி போகுது, நல்ல ஆக்சிஜன் எப்படி போகுது, பிரீத் அவுட் பண்ணும் போது
பாடி எப்படி லைட் ஆகணும் அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் சக்ராஸ் ஆக்டிவேஷன் கனெக்ஷன் தெரியுதோ கான்சென்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகிட்டு என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் எல்லாம் தெரியுது. ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எப்படி ஹாப்பியா இருக்கணும் இந்த நாலேஜ் டெவலப் ஆயிடும் இந்த பிராணாயமால. இதுதான் யோகி பிரீத்திங்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் யுவர் பிரெத் ஃப்ரம் நேவில் டு நோஸ்ட்ரில். எல்லா பாடி பார்ட்ஸ் ப்ராப்பரா அலைன்மெண்ட் ஆகிறதுக்கும் பாடி ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த பிராணாயமா ஹெல்ப் ஆயிடும். ஸ்லோலி நமஸ்கார மந்திரால வரங்க. சாந்தி மந்திரா சொல்லலாம். Okay, closing prayer. Let's chant with me. You know this closing prayer. Sarve bhavantu sukhinah. Sarve santu niramaya. Sarve bhadrani pashyantu. Ma kaschid dukkha bhag bhavet. Om Shanti Shanti Shanti. Slowly rub your palms. ரெண்டு பாம்ஸ்ல நல்லா ஃபயர் கிரியேட் பண்ணி அந்த ஃபயர் எனர்ஜி சென்ஸ் ஆர்கான்ஸ் கொடுக்கணும். ஐஸ் க்ளோஸ் பண்ணா ஆஜ்ன சக்கரா ஆக்டிவேட் ஆகிடும். Now palms, move your palms under your cheeks. நல்ல சென்ஸ் ஆர்கான்ஸ் ஃபேஷியல் மசில்ஸ் உங்க கையில வச்சா ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆயிடும். ஓகே, இப்போ எல்லா பாம்ஸ் நல்லா விஷுத்தி சக்கரான் கவர் பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் நெக் and hold your knowledge tightly. neck hold பண்ணு. இப்போ எல்லா palms நல்லா chest மேல வச்சுனா emotions controlling practice ஆயிடும். எல்லா palms finger tips open பண்ணி எல்லா டம்மி கையில வச்சுக்கணும். டம்மி இந்த மாதிரி கையில வச்சுன்னா செல்ஃப் கண்ட்ரோல் நேச்சர் டெவலப் ஆகிட்டு சுவாதிஷ்டான சக்கரா ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ எல்லா ஃபிங்கர் டிப்ஸ் சேர்த்து மூலாதாரா டச் பண்ணிக்கணும். டைல் போன் டச் பண்ணா மூலாதாரா ஆக்டிவேட் ஆயிடும். செஸ்ட் ஓபன் பண்ணி ரிப் கேஜ் ஓபன் பண்ணா யூ கேன் சிட் ஸ்ட்ரைட். எல்லா எனர்ஜி மூலாதாரா வந்து எடுத்துட்டு look at your energy. When you look at your palms, look at your energy. இந்த எனர்ஜின்னு நம்ம ஹார்ட் சென்டருக்கு கொடுக்கணும். ஹார்ட் சென்டருக்கு கொடுத்து go down your head. Respect the Mother Lord. Pray the Mother Lord. Palms stretch பண்ணா நல்லா பூமிக்கு stretch பண்ணி pray பண்ணுங்க. Touch பண்ண தேவையில்லை. Go down your head also. You can take the blessings and absorb the ground energy. Ground energy நம்மளுக்கு பாடி மைண்டுக்கு பேலன்ஸுக்கு ஹெல்ப் ஆயிடும். லாஸ்ட்ல இந்த மாதிரி பண்ணா. ஓகே, ஸ்லோலி கம் அப். நமஸ்கார். Thank you.